நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் மகள் தன்னுடைய மாமனார் இல்லத்தில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது குற்றச்சாட்டை மணமகனின் தரப்பினர் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். இந்த கல்யாணத்துல நான் வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல ₹1 நான் வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கல. என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன். நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வருது. அதனால கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல. அந்த பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் இவன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ அவ தனியா வளர்ந்த பொண்ணு, தனியாவே சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா அது அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா அந்த மாதிரி நாம இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில பிரச்சனை ஆனது.